ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒப்பந்த ஆவணங்களுக்கு இந்த வகையான பத்திரங்களை இனி பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது வீடு, கடை, வாடகை உள்ளிட்ட சாதாரண ஒப்பந்த ஆவணங்களுக்கு ரூபாய் மதிப்புள்ள முத்திரை தாள்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற மாரி பதிவுத்துறை பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் இனி சாதாரண ஒப்பந்தங்களுக்கு ரூபாய் பத்திரங்களை பயன்படுத்துவதை நிறுத்த அரசு முடிவு செய்துள்ளது. அதாவது வீடு மற்றும் கடை வாடகை உள்ளிட்ட சாதாரண ஒப்பந்தங்களுக்கு பெரும்பாலும் ரூபாய் பத்திரங்களை தான் பயன்படுத்துகிறார்கள். அதிலும் குறிப்பாக வீட்டு வாடகைக்கு ரூபாய் பத்திரங்களை அதிக அளவில் பயன்படுத்துகிறார்கள். இந்நிலையில் குறைந்த மதிப்பிலான பத்திரங்கள் நிறுத்த தற்போது அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி ரூபாய் பத்திரங்கள் நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக ரூபாய் பத்திரங்களை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பத்திரப்பதிவு ஒப்பந்தங்களை பதிவு செய்யாமல் வைத்திருந்தாலும் ரூபாய் பத்திரங்களுக்கு பதில் ரூபாய் பத்திரங்களை மட்டுமே பயன்படுத்துமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் பார்த்தா ஒரு பாண்டு போடுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடு அல்லது கடை வாடகை ஏதாச்சும் பார்த்தா ஒப்பந்தம் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பார்த்தா ரூபா பத்திரத்துக்கு பதிலாக இதுக்கப்புறம் ரூபா பத்திரம் மட்டுமே நீங்கள் பதிவு செஞ்சு போடணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ரூபாய்க்கான பத்திரத்தை தமிழக அரசு ஸ்டாப் பண்ண போகிறதா ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கப்புறம் ஏதாச்சும் அக்ரிமெண்ட் போட்டீங்க அப்படின்னா ரூபா மதிப்புள்ள பத்திரத்தை மட்டும் தான் நீங்கள் அக்ரிமெண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.